செய்யல சேரன் கதாநாயகன் இல்லை சார். நான் எழுதுனது வந்து ராமராஜனுக்கு. ஓ, நான் வந்து என்ன யோசிக்கிறேன் ஒரு நாள் இதே சிஐடி ஆஃபீஸர். சிஐடி ஆஃபீஸர் கதை ஆரம்பிக்கும் போது ராமராஜன் வந்து ஒரு சிஐடி ஆஃபீஸர் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். என் அசிஸ்டன்ஸ்லாம் ஒத்துக்கவும் இல்லை. அவன் இல்லடா ஏன்டா பண்ணக்கூடாது, ஒரு மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தவர் தத்தக்கா பத்தக்கான்னு இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஆனால் தமிழ்லாம் நல்லா கற்றுட்டு வந்து ஆனால் சரியான அறிவை ஏன்டா இருக்கக்கூடாது. எவ்வளோ பேர் போலீஸ்காரங்க எனக்கு தெரியும்டா, ரொம்ப ரொம்ப அறிவானவங்க. மெட்ராஸில் உள்ள கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து அல்லது வந்து இந்த பக்கம் தூத்துக்குடியிலேருந்து முதல்ல இருந்தால் வந்து கேஸ் சால்வ் பண்ண கூப்பிடுவாங்க. இன்றைக்கி இருக்குது. சம் ஆஃப் த பீப்புள் ஆர் வெரி ஸ்பெஷலைஸ் தேர். சில பர்டிகுலராக ஒரு இப்போ திருடர்கள்னா திருடர்கள் பிடிக்கிற ஒரு ஏரியா இருக்குது. அது ஏன்டா பண்ணக்கூடாது. கிராஸ் ரூட் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்களுடைய அனுபவம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அது ஒரு நிலம் சார்ந்த ஒரு அறிவு பெரிய இதில். அப்போ சொன்னேன் என்ன பண்ணிட்டேன், எழுதி போயிட்டு நான் வந்து நம்ம இவர்கிட்ட போயிட்டு சொல்கிறேன், அகோரம் சார்கிட்ட போயிட்டு கதை சொல்கிறேன். கதை ரொம்ப பிடிச்சிச்சு, கதை ரொம்ப அருமையாக இருக்குது கதை அப்படின்னு. யார் ஹீரோனாரு? நான் ராமராஜன். எந்திரிச்சிட்டார். ஐயோன்னு எந்திரிச்சோன்னு சார் என்ன சார் எந்திரிச்சு நிற்கிறார். தம்பி அப்படின்னு நிற்கிறாரு. சார் இல்லை தம்பி சார் அப்போ சேரன் சார் அப்பா அப்படின்னு உட்காந்தாரு. அப்படி தான் சேரன்ட்டு போனேன். சேரன்ட்டு போய் கதை சொல்லும்போது இந்த ப்ராப்ளம் வருது. சேரன் என்கிட்ட கேட்குறாரு வந்து, டேய் என் படம் பார்த்துருக்கேன். இல்லை சார் நான் பார்த்தேன், ஒரு படம் பார்த்தேன். எது அந்த ரொம்ப ஃபேமஸான படம், அவருடைய படம். அந்த படம் பார்த்தேன் சார், நான் தூங்கிட்டேன். ஆட்டோகிராஃப் நான் தூங்கிட்டேன் சார், நான் வந்து அதனால் பார்க்கல சார் அப்படின்னு. அவர் ரொம்ப பரண்டு சிரிச்சுட்டு, பட் இருந்தாலும் நான் பண்ணுவேனாடா, நான் கன்னெல்லாம் தூக்க முடியுமாடா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் வாங்க, நான் ரியல் போலீஸ்காரர்கள் தான் நான் வச்சிருக்கேன், உங்கள் ட்ரைனிங் எல்லாமே நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. என்னுடைய நண்பனே கூட்டி வந்து ட்ரெயின் பண்ண சொன்னேன், எப்படி கன்னை பிடிக்கிறது. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் கன்னை இப்படிலாம் வைப்பாங்க. ஆமாம், அது காதில் வெடிச்சிடும் ஆக்சுவலாக வந்து. அப்போ வந்து அவன் வந்து ட்ரைனிங் கொடுத்தான், எப்படி என்ன பண்ணணும். அது ரொம்ப சிக்கலாக இருக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறீங்கல்ல, நான் பல நேரங்களில் பார்த்தா அவங்களுக்கு எத்தனை ஸ்டார் வைக்கணுங்கிறதுல கூட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லை. அப்படியே சும்மா அப்படியே பழகிட்டோம் நம்ம அப்படியே. ஸோ எனக்கு என் நண்பர்கள் ஃபுல்லாக போலீஸ் தான். எனக்கு இன்னைக்கு வந்து செந்தில் வேலன்லேருந்து இன்னைக்கு எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். அவங்க ஏதாவது ஒன்று முக்கியமானனா ரொம்ப தரவாக போய் கேட்பேன் அவங்கள்ட்ட. ஓகே, அவங்க எனக்கு தரவாக சொல்லுவாங்க. ரொம்ப டீட்டெயில் ரிசர்ச் அது வந்து. நான் ஒரு போலீஸை பற்றி எடுத்துனா அப்புறம் ரிசர்ச் ரொம்ப முக்கியமாக திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் சார் 100% சார். ரிசர்ச்ன்றது வந்து உங்கள் அந்த ஒட்டுமொத்த ரிசர்ச் படத்தில் வரப்போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயம் பண்ணாலும் அது ரொம்ப சரியாக இருக்கணும், முத்தாய்ப்பாக இருக்கும். அந்த கதையை ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ரிசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.